Hello everyone, welcome back. அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இறைவன் கிருபையால எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம ஃப்ரை பேன் தமிழ் சேனல்ல ஹோட்டல் ஸ்டைல்ல நல்ல மணமான சுவையான சிக்கன் மந்தி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். பொதுவா நாகூர், நாகப்பட்டினம், காரைக்கால்னா மந்திக்கு ஃபேமஸ். இது அதை விட சுவையா இருக்கும் அரேபியன் ஸ்டைல் சிக்கன் மந்தி. அதுவும் ஒரு படி அரிசியை வச்சு பெர்ஃபெக்டான அளவுகளோட எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல மந்திக்கு ரொம்ப முக்கியமான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில மல்லி 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், பட்டை 2, ஏலக்காய் 6, கிராம்பு 5, பிரியாணி இலை 2, அப்புறம் அந்த ஸ்பெஷல் காய்ந்த எலுமிச்சை 1, இதையெல்லாம் சேர்த்து சிறிது ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கூட 2 பல் பூண்டையும் சேர்த்து நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுதான் நம்ம மந்தியோட சீக்ரெட் வாசனையே. இந்த மசாலால இருந்து 2 டீஸ்பூன் மசாலாவை தனியா எடுத்து வைங்க. மீதி மசாலாவில் உப்பு தேவையான அளவு, மிளகாய் தூள் 1.5 டீஸ்பூன், ஆயில் 8 டேபிள் ஸ்பூன், எலுமிச்சை சாறு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த ஆயில் கலந்த மசாலால இருந்து 2 டேபிள் ஸ்பூன் தனியா எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. இப்போ 1 கிலோ சிக்கனை பெரிய துண்டுகளாக எடுத்துக்கலாம். அதுல நம்ம ஆயில்ல கரைச்ச மசாலாவை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ரெண்டு மணி நேரம் ஊற விடுங்க. சிக்கன்ல மசாலா நல்லா இறங்கட்டும். அப்பதான் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ஒரு ஸ்டீமர் பாத்திரத்துல 2 லிட்டர் தண்ணீர் ஊத்திக்கோங்க. நடுவில் தட்டு வைத்து அதில் 2 மணி நேரம் ஊறிய சிக்கன் துண்டுகளை சேர்த்து
மூடி 30 நிமிடம் மீடியம் ஃப்ளேமில் வேக விடுங்க. அடுத்து ஒரு படி, அதாவது 3/4 கிலோ பாசுமதி அரிசியை கழுவி 1 மணி நேரம் ஊற விடுங்க. இந்த கேப்ல நாம இதுக்கு காம்பினேஷனா இருக்கிற ரெட் சட்னி, கிரீன் சட்னி, அப்புறம் ஒரு ஃப்ரெஷ்ஷான சாலட் ரெடி பண்ணிடலாம். தக்காளியும் மிளகாயும் கலந்த ரெட் சட்னியும் புதினா தயிர் சேர்ந்த கிரீன் சட்னியும் இந்த மந்திக்கு வேற லெவல் டேஸ்ட் கொடுக்கும். ஒரு மிக்ஸி ஜார்ல 3 தக்காளி, கொஞ்சம் மல்லி இலை, பூண்டு 3 பல், பச்சை மிளகாய் 2, எலுமிச்சை சாறு 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து நல்லா சட்னி போல அரைச்சு வச்சிடுங்க. அவ்வளோதான், ரெட் சட்னி தயார். மீண்டும் மிக்ஸி ஜார்ல மல்லி இலை 1 கப், புதினா இலை 1/2 கப் சேர்த்து இது கூட பூண்டு 3 பல், பச்சை மிளகாய் 2, தயிர் 2 டேபிள் ஸ்பூன், எலுமிச்சை சாறு 2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, இஞ்சி சிறிது, சீரகம் 1/2 டீஸ்பூன், கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து நல்ல சட்னி போல அரைச்சிடுங்க. அவ்வளோதாங்க, இப்போ கிரீன் சட்னியும் தயார். இப்போ சாலட்க்கு ஒரு கோப்பையில் 1/2 கப் பொடியா நறுக்கின கோஸ், 1 கேரட், 1 வெங்காயம், தோல் சீவிய பாதி வெள்ளரிக்காய், பச்சை மிளகாய் 1, உப்பு சிறிது, எலுமிச்சை சாறு 2 டீஸ்பூன், மல்லி இலை சிறிது சேர்த்து கலந்து கிளறி வைங்க. இப்போ சாலடும் தயார். அடுத்து வேக வச்ச சிக்கன் என்னாச்சுன்னு பாப்போம். 30 நிமிடம் வெந்த சிக்கனை தனியா எடுங்க. மசாலா நீரை அப்படியே வைங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.
இப்போ ஒரு பவுல்ல எடுத்து வச்ச ஆயில் கலந்த மசாலாவை சேருங்க. அதுல கொஞ்சமா ரெட் கலர் அப்புறம் ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. இத வெந்த சிக்கன் துண்டுகள் மீது தடவி வைங்க. ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி மிதமான தீயில இந்த சிக்கன் துண்டுகளை பொரிச்சு எடுக்கவும். அடுத்து சாதம் செய்ய ஒரு பெரிய பாத்திரத்துல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி பட்டை 3, ஏலக்காய் 8, கிராம்பு 5, காய்ந்த எலுமிச்சை 2 சேர்த்து வதக்குங்க. கூடவே வெங்காயம் 1 சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. பச்சை மிளகாய் 3, பாதி கேப்சிகம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. ஒரு டீஸ்பூன் முழு மிளகு, 1 டீஸ்பூன் முழு சீரகம், 1 டீஸ்பூன் முழு மல்லி சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்போ மேகி சிக்கன் ஸ்டாக் 1 கியூப் சேர்த்துக்கோங்க. இது மந்திக்கு சிக்கன் மணம் கொடுக்கும். இது கூட நாம எடுத்து வச்ச மந்தி மசாலாவையும் 1 டீஸ்பூன் பொடியா நறுக்கின பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ ஒரு படி அரிசிக்கு சிக்கன் வெந்த மசாலா நீரையும் சேர்த்து 2 படி தண்ணீர் சேர்க்கணும்.
கூடவே எலுமிச்சை சாறு 1 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பும் சேர்த்து கொதிக்க விடவும். தண்ணி கொதிச்சதும் ஊற வச்ச பாசுமதி அரிசியை போட்டு வேக வைக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தண்ணீர் வற்றி வந்ததும் 20 நிமிடம் தம்மில் வைங்க. 20 நிமிடம் கழிச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. பொரித்த சிக்கன் துண்டுகளை சாதத்து மேல வச்சு பச்சை மிளகாய், பாதாம், முந்திரி தூவி ஒரு சின்ன கரிய நெருப்புல காட்டி நடுவுல வச்சிடுங்க. அதுல ஒரு ஸ்பூன் நெய்யை ஊத்தி மூடிட்டீங்கன்னா அந்த ஸ்மோக்கி ஃபிளேவர் மந்திக்கு முழுமையான சுவையை கொடுக்கும். அவ்வளவுதாங்க, கமகமன வாசனையோட நம்ம சிக்கன் மந்தி தயார். இத நீங்க வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரிசல்ட்ட கமெண்ட்ல சொல்லணும், ஓகேவா? சாப்பிடும்போது அந்த காய்ந்த எலுமிச்சையை தூக்கி போட்றாதீங்க. தேவையான அளவு சேர்த்து சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடுங்க. அப்போதான் ஃபிளேவர் ஃபுல்லா இருக்கும். மந்தி மசாலா ஒரு முறை ரெடி பண்ணி வச்சிட்டீங்கன்னா இது பிரியாணியை விட ஈஸிங்க. அடிக்கடி செய்வீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஃப்ரை பேன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போதான் ரமதானுக்கு நம்ம சேனலில் வரும் இஃப்தார் மற்றும் சகருக்கான புதிய வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.